ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு த லார்ட் இஸ் மை பேனர், யெகோவா நிசி என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பாக தொடர்ச்சியாய் எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார், எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்று தொடர்ச்சியாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ராம்சேஸிலிருந்து புறப்பட்டார்கள். தற்காலிக ஆசீர்வாதங்கள் அதை இழந்து பலி செலுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து வெளியே கொண்டு வந்தார். அதே போல் சுக்கோத்திலே அவர்களுடைய வாழ்க்கை தற்காலிகமானது. கானானை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நடத்தினார். மேலும் ஏதோமிலே மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவர்களை கைவிடாது நடத்தினது. அது எப்படி நடத்தினார் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மிக்தோல் வந்தார்கள், காவல் கோபுரம், பொல்லாத வல்லமைகள். அதன் மத்தியில் ஆண்டவர் செங்கடலை கூறு போட வைத்து ஜனங்களை நடத்தினார். அடுத்தபடியாக மாராவிற்கு வந்தார்கள். அங்கே கசப்பான வாழ்க்கை, ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்க வேண்டும், திருச்சபையும் ஊழியத்தையும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அதே போல் மாராவிலிருந்து புறப்பட்டு வந்து ஏலிமில் 12 நீரூற்றுகளையும் 70 பேரிச்சம் மரங்களின் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் அனுபவித்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் அங்கிருந்து நடத்துகிறார். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆலோசிலிருந்து புறப்பட்டு போய் ரெபோத்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த நாளில் நாம் இதை தான் தியானிக்க போகிறோம். ரெபோத்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்தபடியாக இந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆண்டவர் எந்த பாதையில் எந்த வழியாய் நடத்தினார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இதை நான் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கேன். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார், நாம் எப்படி நடக்கக்கூடாது, அவர் நடத்தும் விதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலும் ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் சுருக்கமாய் வசனங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாய் வாசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் இந்த நாளில் 3 இடங்களை இவர்கள் கடந்து வந்ததை நாம் தியானிக்க போகிறோம். இந்த யாத்ராகமத்தின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களின் சுருக்கத்தை நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அமிலேக்கியர் வந்து ரெபோத்தீமிலே, அதாவது இந்த ரெபோத்தீமிலே இந்த இடத்துல தான் இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். மோசேவும் யோசுவாவும் அமிலேக்கியரிடத்தில் யுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே தன் கோலை பிடித்து கொண்டு மலையின் உச்சியில் நிற்கிறார். மோசே கைகளை ஏறெடுக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்டார்கள். அவர் கையை தாழவிடும்போது அமிலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே அமரும்படி ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு யோசுவா அதை செய்கிறார். அந்த காரியத்தை ஆரோனும் ஊரும் மோசேயுடைய கைகளை தாங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரை இப்படி செய்தார்கள். அமிலேக்கியர் வானத்தின் கீழ் இராதபடி கர்த்தர் நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கும், தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றான். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதன் மூலமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் அமிலேக்கியர்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் யெகோவா நிசியாய் அந்த நேரத்தில் செயல்படுவேன். உன் வாழ்க்கையில் நான் யெகோவா நிசியாய் அவர்களை, உனக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகளை நாசம் பண்ணும்படி, அவர்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் செய்யும்படி நான் யெகோவா நிசியாய் செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை சரியாய் செய்ய வேண்டும். அமிலேக் பாருங்கள், இந்த ஜனங்கள் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாதபடி சூழ்நிலையிலே ஓரேப்பிலிருந்து வருகிறார்கள். வழியில் அமிலேக்கு யுத்தம் பண்ண வந்துட்டான். 3 நாள் தண்ணி இல்லை, யுத்தம் வந்துருச்சு. அமிலேக்கியர், இவன் யார்னா யூதர்களுடைய எதிரி, யூதர்களை கொலை செய்ய நினைப்பவன், இப்படிப்பட்டவன் வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், மோசேவை நீ உன் கோலை தூக்கி இப்படி. கோல் இறங்கும் பொழுதெல்லாம், அவன் கை தளர்ந்து இறங்கும் பொழுதெல்லாம் அந்த அமிலேக்கியர் ஜெயித்தான். ஆனால் இங்கே 2 பேர் பண்ணாங்க. என்ன வேலை பண்ணாங்க? இந்த இடத்துல 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. மோசேவுடைய கைகள் தளர்ந்து போகாதபடி ஆரோனும் ஊரும் அவன் கைகளை தாங்கி பிடித்தார்கள் என்று. கர்த்தர் மோசேயை கொண்டு இந்த யுத்தத்தை நடத்துகிறாரு. மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இவர் சார்பாக யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் வெற்றி பெற வேண்டும். மோசே கைகள்
அசந்து போகிறது. 2 பேர் துணைக்கு வருகிறார்கள். ஆரோன், ஊர். இந்த எபிரேய பாஷையில் ஆரோன் என்றால் போதகர், டீச்சர் என்ற அர்த்தம். ஊர் என்றால் அக்கினி, வெளிச்சம் என்ற அர்த்தம். அப்போ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் போதகர் ஒரு புறம், அக்னி ஒரு புறம் இருக்கணும். அப்போ இன்றைக்கி விசுவாசிகள் அப்படி தான், நாமும் எப்படி தான். ஞானசானம் பெற்ற பிறகு வெற்றி பெறணும்னா போதனை, கர்த்தருடைய வார்த்தை மற்றும் அக்னி அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும். போதனை, அதாவது கடவுளுடைய வார்த்தை, அதோடு அபிஷேகம் இணையும் போது வெற்றி நிச்சயம். இந்த இரண்டும் நமக்குள்ளே இருந்தால் அமிலேக்கின் பொல்லாத வல்லமைகளை நம்ம ஜெயித்து விட முடியும். இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய யாத்திரையில் அமிலேக்கன் வரும். அமிலேக்கனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் இந்த அமிலேக்குடைய நோக்கம் கர்த்தரை நெருங்கக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது, அதே போல் திரு சபைக்கு வருவதை தடுக்கணும். இதுதான் இன்றைக்கு அமிலேக்குடைய வல்லமை. இது எல்லாம் ஜெயிக்கணும்னா ஒரு பக்கம் திருச்சபையில் போதகரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அவருடைய ஆலோசனைக்குள்ளே இருக்கணும். ஒரு பக்கம் உங்களுக்குள்ளே அக்னி இருக்கணும். ஒரு பக்கம் உங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் நிறைவு இருக்கணும். இது இருக்கும் பொழுது இந்த அமிலேக்கின் வல்லமையை ஜெயித்திடலாம். இந்த யுத்தம் தலைமுறை நடக்கும்னு வேதம் சொல்லுது. நமக்கும் இப்படி தான். நாம் சோர்ந்து போய் இருக்கும்போதெல்லாம் சற்று நம்மளை எதிர்த்து நிற்க வருவான். இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகத்தையும் பயன்படுத்தணும். அப்போ இன்றைக்கி நாம் திருச்சபைக்குள்ளே போதகர் உடைய ஆலோசனைக்குள்ளே, அவருடைய கர்த்தர் அவர் மூலமாக கொடுக்குற வார்த்தைக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கிற ஆவியின் நிறைவுக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட அமிலேக்கன் வந்தாலும் வெற்றி பெறலாம். ஆவிக்குரிய யாத்திரையில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யெகோவா நிசியாய் செயல்படுவார். அவர் நாசம் செய்வேன் என்று இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அவருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கணும். அவருடைய நடத்துதல்லாம் இப்போ எப்படி இருக்குது? திருச்சபையில் அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்குள்ளே இருக்கணும். சரி, முதல் காரியம் இன்றைக்கி பாருங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் யெகோவா நிசியா, த லார்ட் இஸ் மை பேனர். யெகோவா நிசியா என் வாழ்க்கையில் நடத்தணும்னா நான் எப்படி இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தைக்குள்ளும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியின் நிறைவுக்குள்ளே இருக்கணும். சரி, அடுத்தபடியாக இவர்கள் எங்கே சென்றார்கள்? ரெபோத்தீமிலிருந்து ஓரேப் வந்தார்கள். கிப்ரோத் அத்வாவிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த எங்கே வராங்க பாருங்கள், எப்படி கர்த்தர் நடத்துகிறார். என்னாகமோ 33ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்வாவிலே பாளையம் இறங்கினார்கள். எபிரேய பாஷையில் கிப்ரோத் அத்வா என்றால் இச்சையின் கல்லறை என்ற அர்த்தம். இந்த இடத்துக்கு பேர் இச்சையின் கல்லறை. மோசே இதற்கு இப்படி தான் பேர் வைத்திருக்கிறார். காரணம், இறைச்சிக்காக இச்சித்து செத்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். சாப்பாட்டுக்காக இச்சை. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் இந்த புறஜாதி அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து இச்சை உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக? எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவன் யார்? அவிசுவாசிகளோடு சேர்ந்துக்கிட்டு இங்கே அழுகிறாங்க சாப்பாட்டுக்காக, இறைச்சிக்காக. அந்த இறைச்சியை இச்சித்தாங்க பாருங்கள். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் பராமரிப்பார், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற எண்ணம் இவர்களுக்கு அடிக்கடிக்கு போயிடுது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுறாரு, கர்த்தர் என்னை போஷிக்கிறாரு, மேகஸ்தம்பத்தில் நடத்தினார், மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு. ஆனால் இந்த இறைச்சிக்காக மறுபடியும் இச்சிக்கிறாங்க. இப்படி இச்சையில் இறந்து போனவர்கள், அதே என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 34ஆவது வசனத்தில் இந்த இச்சித்த ஜனங்கள் இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம், அந்த ஸ்தலத்திற்கு இவன் அந்த பேரை வைக்கிறான். இப்போ நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இந்த இச்சையின் அனுபவம் இருக்கக்கூடாது. இந்த இறைச்சிக்காக அப்படிதான் இன்றைக்கி நம்ம தேவைகளுக்காக ஒரு இச்சை வந்து, சாப்பாட்டுக்காக இல்லை. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஆடு மாடுகள் இருக்குது, ஏராளமாக இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தும் இவர்கள் இறைச்சியை கேட்குறாங்க. இவர்களுக்குள்ளே இச்சை வந்துடுச்சு. காரணம், இவர்களுக்குள்ளே இருந்த அவிசுவாசிகள், புறஜாதி மக்களோடு இருந்த ஐக்கியம் அதிகமாக இருந்தது. கர்த்தர் சத்துருக்களை நாசம் செய்யணும், யுத்தம் பண்ணணும்னா நமக்குள்ளே இச்சை இருக்கக்கூடாது. அதை மறந்துட்டாங்க பாருங்கள். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்தார், எங்கள் சத்துருக்களை நாசம் பண்ணினார் என்பதை மறந்துட்டாங்க. சரி, இந்த இச்சையை குறித்து இன்னும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது இச்சை என்றால் இருப்பதை அனுபவிக்க மாட்டார்கள், மற்றவர்களுடைய பொருட்கள் மேலே விருப்பம் வைப்பது. நம்மிடம் ஒரு பைக் இருக்கும், மொபைல் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், மற்றவர்கிட்ட இதை விட பெருசாக இருக்கும். இதை விட பெருசாக ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, நல்ல காஸ்ட்லியான பைக் வச்சுருப்பாங்க, மொபைல் வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க. அதை உடனே கடன் வாங்கியாவது வாங்கணுன்ற எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுதான் இச்சை. இந்த இச்சையை மேற்கொள்ள ஞானம் தேவை, பரிசுத்த ஆவியின் ஆளுகை தேவை. இதை தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார், அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போதே அந்த இடம் நமக்கு
நான் சொன்னேன், 2 பக்கமும் பச்சை பசேல்னு அந்த கோதுமை பயிர்கள் முளை விட்டிருந்தது. அதை பார்க்கும்படி அப்படியே அழைத்து வந்தார். அந்த 10 விதமான வாதைகளை பார்த்தவர்கள் செழிப்பை பார்த்து கொண்டே வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த உடனே இவர்களை மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் நடத்துகிறது. அடுத்தது தூதனானவர் இயேசுவானவர் இவர்களை நடத்துகிறார். இவர்களுக்காக யுத்தம் நடக்கிறது. எகிப்து ஜனங்களை கர்த்தர் முடிய அடித்தார். அதே போல் செங்கடல் 12ஆக கூறு போடப்பட்டது. இது எல்லாம் மறந்தாங்க. கர்த்தர் போஷித்தார். எல்லாம் மறந்து இப்போ இச்சைக்குள்ளே வந்துட்டாங்க. இச்சைக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, அழறாங்க. ஆவியானவர் நம்மை வழிநடத்த ஒப்பு கொடுக்கும்போது மாம்ச இச்சைகளை ஜெயித்து விடலாம். 2வது காரியம், முதலாவது பார்த்தோம், கர்த்தர் யெகோவா நிசியாய், த லார்ட் இஸ் மை பேனர், தன்னை வெளிப்படுத்தினார், நமக்காக யுத்தம் செய்தார், சத்துருக்களை அதம் பண்ணினார். அதை மறந்துட்டாங்க. இச்சையின் கல்லறை மாம்ச சிந்தையில் நடக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தபடியாக இவர்கள் எங்கு கடந்து செல்கிறார்கள்? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். எதற்கு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வரும்பொழுது என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த இடத்தில் நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது, அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆவிக்குரிய யாத்திரை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக இவர்கள் எங்கே வந்தார்கள்? அங்கே என்ன நடந்தது? என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், கிப்ரோத் அத்வாவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்திரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். அஸ்திரோத்துக்கு வந்துட்டாங்க. இந்த அஸ்திரோத்தில் என்ன நடந்ததுன்னு நம்ம தியானிப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம், பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்வா என்னும் இடத்தை விட்டு அஸ்திரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்திரோத்திலே தங்கினார்கள். தங்கின இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடு. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல என்ன செய்தார்கள்? அப்படியே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், அதை வாசிப்போம். எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினபடினால் மரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் மித்தம் அவனுக்கு விரோதமாக பேசினாங்க. 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். 2 பேர் இந்த இடத்துல அஸ்திரோத்திலே ஆரோனும் மிரியாமும் பேசின ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். மிரியாம் பேசுகிறான், ஆரோன் அதை கேட்குறாரு. மிரியாம் என்றால் கலகம் என்று அர்த்தம். இந்த இடத்துல கலகம் ஆரம்பிக்கிறது. அஸ்திரோத்திலே கலகம் ஆரம்பிக்கிறது. கலகம் செய்து விட்டார்கள். ஆனால் மரியாமுக்கு உண்மையான பிரச்சனை இது இல்லை. மோசே அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணது பிரச்சனை இல்லை. ஏன்னா மோசே எகிப்தில் இருக்கும்போதே முதல் திருமணம் செய்திருந்தால் அவளுடைய மனைவி மரித்த பிறகு தான் இந்த அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணுறார். இவளுடைய பிரச்சனை அது கிடையாது. இவளுடைய பிரச்சனை என்ன என்றால், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி முடித்து ஓய்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசே மேலே இருந்த ஆவியை கர்த்தர் 70 மூப்பர்கள் மேலே கொடுக்கிறார். அவர்களும் தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டார்கள். இதுதான் மரியாமுடைய பிரச்சனை. இவர் மட்டும்தான் அந்த தேசத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தார் ஒரு நேரத்தில், மரியாம். இப்பொழுது 70 பேர் தீர்க்கதரிசிகள் ஆயிட்டாங்க. பொறாமை குணம் இவளுக்குள்ளே வந்து விட்டது. கலகம் ஆரம்பிச்சிருச்சு. மோசேவை இவ குற்றப்படுத்த காரணம் என்னன்னா, இவளுக்குள்ளே பொறாமை குணம் வந்துருச்சு. ஏன்னா வேதம் சொல்லுது, பொறாமையை எலும்புருக்கி. நமக்கு ஆண்டவர் இதன் மூலமாக சொல்கிறது என்னென்னா, முதல் காரியம், ஒரு நாளும் இன்னொருடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அதே போல் நீங்கள் உயரும்போது மற்றவர்கள் பொறாமைப்படும்பொழுது கலங்கக்கூடாது. மோசே அப்படி தான் இருந்தான். இவ்வளவு நடந்து போகிறங்க. மோசே அமைதியாக இருந்தார். காரணம் என்னவென்றால் இவருக்குள் சாந்த குணம் இருந்தது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்குது. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் என்ன பண்ணுவோம்? நமக்கு யாராவது விரோதமாக பேசிட்டாங்க, நம்ம குற்றப்படுத்திட்டாங்க, நம்ம வாழ்க்கையை குற்றப்படுத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தொண்டை கிளியை ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் கேட்க மாட்டார், பதில் அளிக்க மாட்டார். எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். இந்த அஸ்திரோத்தில் கலகம் ஆரம்பித்தது. கலகம், மோசேக்கு விரோதமாக கலகம். ஆனாலும் மௌனமாக இருக்கிறார். அமைதியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை செய்வார். மரியாமுக்கு குஷ்டம் வந்துருச்சு, கர்த்தர் தண்டனையை கொடுத்துட்டார். ஊழிய தவறே செய்தாலும் குறைகளை இருந்தாலும் அதை நாம் பேசக்கூடாது. அது கர்த்தருக்கும் ஊழியருக்கும் உள்ள கணக்கு. அந்த கணக்கை கர்த்தர் பார்த்து கொள்வார். பழைய ஏற்பாட்டில் சரீர பிரகாரமாக குஷ்டம் வருது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சரீர பிரகாரமாக குஷ்டம் வந்தது. புதிய ஏற்பாட்டில் சரீர பிரகாரமான குஷ்டம் வருவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குஷ்டம் வந்துடும்.
ஆவிக்குரிய வாழ்க்கை நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மோசே எதுவுமே பேசாமல் இருந்த காரணம் சகோதர அன்பு. அதனால தான் மரியாமுக்கும் ஆரோனுக்கும் அந்த பிரச்சனை இவர்களை இன்னும் ஆரோனியம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை பேசியிருக்கிறார், 3 இடங்கள். முதலாவது எங்கே வந்தாங்க? முதலாவது ரெவோதீம். அந்த ரெவோதீமில் கர்த்தர் தன்னை யெகோவா நிசியாய், சத்துருக்களை நாசம் பண்ணி யுத்தம் பண்ணுகிறவராய் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த அமிலேக்கின் வல்லமை இது கர்த்தரை சேவிக்க விடாது, கர்த்தரை ஆராதிக்க விடாது, கர்த்தருக்கு கொடுக்க விடாது, திருச்சபைக்கு சரியாக வர விடாது. கர்த்தர் நமக்காக சதா காலங்களில் யுத்தம் பண்ணணும், நமக்கு விரோதமாக வருகிற வல்லமைகளை நாசம் பண்ணணும்னா நமக்குள்ளே இச்சை வரக்கூடாது, பொருள் ஆசை என்னும் இச்சை வரக்கூடாது, மற்றவருடைய பொருட்களை பார்த்து இச்சை வரக்கூடாது. அதை அந்த மாம்ச இச்சைகளை ஜெயிக்கணும்னா நம்ம ஆவிக்குள்ளே இருக்கணும். அடுத்தது இந்த அஸ்த்ரோத், கலக குணம், மற்றவர்களை பார்த்து ஒரு கலக குணம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை கலகம் பண்ணி அவர்களுடைய பேரை கெடுப்பது, அந்த குணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இதே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி கொடுத்தார். இந்த அமிலேக்கின் வல்லமை இயேசுவை நெருங்க விடாது, அவரை ஆராதிக்க விடாது, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்க விடாது, திருச்சபைக்கு வர விடாது. இந்த வல்லமையை ஜெயிக்க கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகத்தையும் பயன்படுத்தும் போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அமிலேக்கின் வல்லமைகள் நாசம் பண்ணுவார், வெற்றியே நிச்சயமாக காண்பீர்கள். 2வது, புறஜாதிகள் ஆலோசனைப்படி மாம்ச இச்சையில் விழுந்து போகக்கூடாது. ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது மாம்ச இச்சைகளை ஜெயித்து விடலாம். 3வது, பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, அவர்கள் விரோதமாக கலகம் செய்யக்கூடாது, சகோதர சிநேகமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் ஆவிக்குரிய குஷ்டரோகியாக மாறிவிடுவோம், அது நம் வாழ்க்கையை அழித்துவிடும். நல்ல 3 காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் பேச இருக்கிறேன். கூர்ந்து நம்முடைய தேவ வார்த்தைகளை கேட்டு வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமீன்.